திருச்சிற்றம்பலம். எழுமின் விழுமின் கருதைய கருமம் கைகூடும் வரை உழைமின். சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி. வணக்கம். இன்றைய கேபிஆர் ஜாதக தகவல் பிரிவில் மார்கழியின் சிறப்புக்கள். மாதங்களில் மிகச்சிறந்த ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. ஆகச்சிறந்த மாதங்களில் மிகவும் அற்புதமான மாதம் மார்கழி. இந்த மார்கழியை நாம் வரவேற்பதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். முதலில் நம்முடைய மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ள இதமான காலம் மார்கழி. மார்கழியின் அதிகாலை பொழுது ஆலயங்களில் இறைவனுடைய தேவாரங்களை ஒலித்து அனைவரும் நம்மையும் அறியாமல் ரசனையோடு இருப்போம். நாமும் அந்த வழியை சற்று முடிந்தவர்கள் பின்பற்ற வேண்டும். காலையில் கடுமையான வேலை இருப்பவர்கள் சென்று விடுகிறார்கள். சராசரியாக இருப்பவர்கள் அந்த மார்கழியை நாம் நன்றாக போற்ற வேண்டும். எனவே இந்த மார்கழி மாதத்தினுடைய வெகு சிறப்பான செய்தி என்னவென்றால், பாரத போர் முடிந்த காலம் என்று சொல்லுவார்கள் அந்த மார்கழி மாதத்தை. எனவே அன்பர்கள் வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டிய மாதம் மார்கழி மாதம். திருவெங்கும் வண்ண கோலங்கள், வாசலெங்கும் அற்புதமான எண்ணங்கள், இதை வெளிப்படுத்துவதுதான் இந்த மார்கழியின் சிறப்பு. வாசலில் கோலமிட்டு அங்கே ஒரு விளக்கை தீபத்தை ஏற்றினால் அவர்கள் வீட்டில் மகாலட்சுமி இருப்பதாக அர்த்தம். எனவே வேண்டுமென்ற மகாவிஷ்ணுக்கள் அவர்களை தொடர்பு கொள்ள அறிய சிறப்பான ஒரு சமிக்கை பகவானை வரவேற்பது. எனவே அன்பர்கள் இந்த மாதங்களில் தீப வழிபாடு செய்து சிறப்பாக பலன் பெற வேண்டும். இந்த மாதத்தினுடைய மேலும் சிறப்புகள் என்னவென்றால், இந்த வருடத்தில் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. செவ்வாய் உறவுகளுக்கு அற்புதமான காலம். இரத்த சம்பந்தமான அனுகிரகவாதி செவ்வாய். எனவே புதிய உறவுகள் என்பது மிக அற்புதமான ஒரு சிறப்பை ஏற்படுத்தும். இளைஞர்களுக்கு இந்த மார்கழி ஒரு அற்புதமானது, மிகவும் அற்புதமானது. என்ன காரணம்? அவருடைய எண்ணங்களை வண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ள அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆலயங்களுக்கு செல்வது, வெளியில் சென்று தெளிவாக திரும்பி வருவதற்கு இதமான சூழல்கள் அமைந்த மாதம் இந்த மாதம். இறைவனுடைய திருநாமங்களை ஜெபிப்பதற்கென்றே படைக்கப்பட்ட மாதமாகவும் நாம் கொள்ளலாம். அதாவது ஜெபிப்பவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், புதிதாக ஜெபிப்பவர்கள், இறைவனை வணங்குபவர்கள், மனதில் வேண்டுதல் செய்பவர்கள் எல்லாம் இந்த மாதத்தில் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நல்ல வாசனை திரவியங்களை வீட்டில் வைத்து நன்றாக வழிபட வேண்டும். மார்கழியின் சிறப்புகள் பல வகை இருந்தாலும் மார்கழியில் பல விசேஷங்கள் அவசியம் உண்டு. அதிலே ஏகாதசி விரதம், வைகுந்த ஏகாதசி திருமாலுக்குரியது. சிவபெருமானுக்குரியது திருவாதிரை நட்சத்திரம், ஹாருத்ரா தரிசனம். அதற்கு அடுத்தாற்போல் நாம் சிறப்படைவது உலகத்தினுடைய நாள்காட்டிகள் முக்கியமான ஆங்கில வருடப்பிறப்பு. ஜனவரி பிறத்தல்,
2025 முடிந்து 2026. எனவே புதிய சிந்தனைகளும் புதிய எண்ணங்களும் புதிய கொள்கைகளையும் ஏற்ற வேண்டிய சிந்தையில் அற்புதமான பதிக்க வேண்டிய காலம் இந்த மார்கழி. அதற்கு அடுத்தாற்போல் முக்கியமானது இயேசுபிரான் அவதரித்த திருநாளும் இந்த மாதத்திலே தொடங்குகிறது. எனவே மார்கழியை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். மனதில் புதிய எண்ணங்களை அற்புதமான சிந்தனைகளை விதைப்போம். அடுத்த ஆண்டிற்கான நல்ல பலன்களை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவர்களுடைய நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்ப சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் இந்த மார்கழியை சிறப்பாக வரவேற்போம். எனவே அன்பர்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் என்று சொல்லும் அளவிற்கு வெகு சிறப்பாக கொண்டாடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.